கனகசெல்லா அறக்கட்டளை மன்றம் என்ற ஒரு மன்றம், அதாவது ஜெர்மனியிலே அமைந்திருக்கின்றது. அவர்கள் தாயகத்திலே பாதிக்கப்பட்ட மக்களுக்கான பல்வேறுபட்ட செயல் திட்டங்களை முன்னெடுக்கிறார்கள். அவர்களோடு இணைந்து இந்த செயல் திட்டத்தை விழிப்புணர்வு சங்கம் வடகிழக்கில் இருக்கின்ற மாணவர்களுக்கான ஒரு செயல் திட்டமாக இன்று தொடங்கி இருக்கிறது. அதாவது 20 மாணவர்களுடைய கல்வி செயல்பாட்டை நாங்கள் முன்னெடுக்க இருக்கின்றோம். ஏற்கனவே நாங்கள் வன்னி விழிப்புணர்வு சங்கம் 2013 தொடங்கினதிலிருந்து பல செயல்பாடுகளை முன்னெடுத்துக் கொண்டு வருகின்றோம். கல்வி, மருத்துவம், வாழ்வாதாரம் போன்ற செயல் திட்டங்களையும் மற்றும் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து வருகின்றோம். மற்றும் மாணவர்களுக்கான மிதிவண்டிகளை வழங்கி வருகின்றோம். இதேபோல் அறிவுசார் சமூகத்தை நாங்கள் கட்டியெழுப்ப வேண்டும் என்ற அடிப்படையிலே அவர் சுந்தரமூர்த்தி பொது நூலகத்தை அமைத்திருக்கின்றோம். கணினி பயிற்சியினர்களை இங்கே வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். இதேபோல் கல்விக்காக பல செயல் திட்டங்களை நாங்கள் முன்னெடுத்து வருகின்றோம். மாசிலாமணி கல்வி மேம்பாட்டு திட்டத்தை நாங்கள் முன்னெடுத்து அந்த திட்டத்தினூடாக 200 மாணவர்கள் பயன்பெற்று வருகிறார்கள். அந்த 200 மாணவர்களில் இன்று இங்கே வருகை தந்திருக்கின்ற 20 மாணவர்களும் உள்ளடக்கப்படுகிறார்கள். இந்த மாணவர்களை பொறுத்த மட்டிலே பெற்றோர்கள் ஒரு முக்கியமான இடத்தை நீங்கள் இந்த மாணவர்களுக்கு கொடுக்க வேண்டும். உங்களுடைய சூழலை சரியாக அமைத்து கொடுக்கின்ற பொழுது இந்த சூழலுக்கு அப்பால் பட்டிருக்கின்ற கல்விக்கான தடைகளை எங்களை போன்ற அல்லது கனகசெல்லா நிறுவனங்களை போன்ற பல நிறுவனங்கள் சமூகத்திலே காணப்படுகிறது. அவர்கள் அந்த தடைகளை நீக்கி கொடுப்பார்கள். நீங்கள் நல்ல சூழலை ஏற்படுத்தி இந்த மாணவர்களின் இலக்கை அடைவதற்கு ஒரு வழியை காட்ட வேண்டியவர்களாக நீங்கள் நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கும் பணி விழிப்புணர்வு சங்கத்தினுடைய துணைத் தலைவர், செயலாளர் மற்றும் பணி விழிப்புணர்வு சங்கத்தின் உறுப்பினர்கள், பணி விழிப்புணர்வு சங்கத்தினுடைய கல்வி திட்டத்தினூடாக பயன்பெறும் மாணவர்கள், அவர்களுடைய பெற்றோர்கள், நலம் விரும்பிகள் அனைவருக்கும் இந்நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்நிகழ்வானது கனகசெல்லா அறக்கட்டளை ஸ்தாபகர் சிவமண்ணா அவர்களுடைய அனுசரணையினூடாக 20 மாணவர்களை பொறுப்பேற்கும் நிகழ்வாக இன்றைய நிகழ்வு, அதாவது இந்த சித்திரை புத்தாண்டு நாளில் ஆரம்பமாகின்றது. இது ஒரு நல்ல ஆரம்பமாக அமைய வேண்டும். இனிய சித்திரை புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய இந்த சித்திரை புத்தாண்டு நன்னாளிலே 20 மாணவர்களுக்கான கல்வி உதவிக்கான அங்குராக்கணத்தை செய்து வைக்கின்றோம். இதற்கு வழி சமைத்திருக்கின்றார்கள் கனகசெல்லா அறக்கட்டளை மன்றத்தினரும் அதன் ஸ்தாபகருமான மாவை சிவமண்ணன் அவர்கள். மனிதம்தான் ஒரு மனிதனுடைய அடையாளம். அந்த மனிதம் சேர்த்துவிட்டால் அவன் நடைபெறம் ஆகிவிடுவான். ஆகவே அந்த மனித நேயத்தை வெளிப்படுத்தி இந்த 20 மாணவர்களுக்குமான கல்வி உதவியினை பொறுப்பேற்று புலம்பெயர் தேசத்திலும் உள்ளூரிலும் கொடையாளர்கள் முன்வந்திருக்கின்றார்கள். இந்த செயல் திட்டத்துக்கு அவர்கள்தான் உயிர் தந்திருக்கின்றார்கள். இன்றைய தினம் இந்த சித்திரை புத்தாண்டு நன்னாளிலே இந்த செயல் திட்டத்தை நாங்கள் ஆரம்பிப்பதற்கான உயிரினை அவர்களால் கொடுத்திருக்கின்றார்கள். ஆகவே அவர்களுக்கு நாங்கள் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். மாணவர்களாகிய நீங்கள் அவர்களுக்கு பிரதி உபகாரம் செய்ய வேண்டுமாயின் நீங்கள் நல்ல முறையிலே கற்றுத் தேர வேண்டும். அதுதான் நீங்கள் செய்கின்ற அவர்களுக்கு செய்கின்ற மிகப்பெரும் பிரதி உபகாரமாக இருக்கும். ஆயகலைகள் 64 ஏய உலகிற்கும் என்னம்மை தூய உருப்படிக்கு போல்வாளின் உள்ளத்தினுள்ளே இருப்பாளிக்கு வாராதிடல். அதாவது இந்த ஆயகலைகள் 64 தலைமையாக இருப்பவள் கலைமகள். இது கம்பர் சரஸ்வதி அந்தாதியிலே பாடியிருப்பார். அந்த ஆயகலைகளில் 64 தலைவியாக இருப்பவள் அந்த கலைமகள். அந்த கலைமகள் உள்ளத்தின் இருக்கையிலே எந்த இடரும் பாராதுன்னு சொல்லி அவர் பாடியிருப்பார். இந்த கல்வி எனப்படுபவர், கலைமகள் எனப்படுபவர் ஒரு யாரும் அல்ல, கல்விதான். கல்விதான் கடவுள், கல்விதான் அந்த கலைமகள். அந்த கலைமகளை, அந்த கல்வியை நீங்கள் பக்தியோடு பணிந்து அதனை விருப்பத்தோடு நீங்கள் கற்றீர்களானால் அது உங்கள் மனதிலே குடிகொண்டும் அது உங்களுக்கு ஏற்றத்தை தரும். அந்த
கலைமகள் எனப்படுகின்ற அந்த கல்வியினை நீங்கள் பெற்றுறுதியோடு நீங்கள் ஆர்வத்தோடு எங்களுக்கு உதவி செய்த கனக செல்வ அறக்கட்டளை மையத்துக்கு மாணவர் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கொண்டாடி கொண்டிருக்கும் அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். 20 பேரை தெரிவு செய்து அவர்களுக்கு நிதியுதவியை வழங்கும் கனக செல்வா அறக்கட்டளை மன்றத்துக்கும் அது கொடையாளர்களுக்கும் நன்றி மாணவர்கள் சார்பாக நன்றி மாணவர் செல்வங்களுக்கும் அண்ணாவர்களுக்கும் சித்திரை புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு நம்மளுடைய கல்வி செயற்பாட்டிற்காக சிறந்த ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்துவதற்காக நமக்கு 20 மாணவர்களுக்குரிய நிதி உதவியினை வழங்குகின்ற கனக செல்வா அறக்கட்டளை மன்ற நிலையத்திற்கும் மற்றும் அந்த மன்றத்தினுடைய கொடையாளிகள் அவர்களுக்கும் மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு நம்முடைய கல்வி செயற்பாட்டிற்காக இன்னும் சிறந்த உதவிகளை செய்ய வேண்டும் என்று கூறி மாணவர் சார்பாக நம் அனைவரும் சார்பாக கனக செல்வா அறக்கட்டளை மன்ற நிலையத்திற்கும் கொடையாளிகளுக்கும் மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேர்ந்தெடுத்து அவர்களோட கல்விக்கு அவங்களோட கல்வி முயற்சியில் நல்ல ஒரு சிறந்த ஆளாக சொல்லி எங்களுக்காக உதவி செய்கிறாங்க. அவங்க எல்லாருக்கும் நன்றியை தெரிவித்து